வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா என்றாலே பாஜகவுக்கு அச்சம் வந்து விடுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலால் அதிமுக பலிகடா ஆக போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் கிடையாது. கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதால் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. 5000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். ஆதித்யா L1 விண்கலத்தின் முதல் கட்ட சுற்றுவட்ட பாதை உயரம் அதிகரிப்பு. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. மருத்துவ பணியிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டை காப்பாற்றியது போல இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கழகம்தான் குடும்பம், குடும்பம்தான் கழகம், இதுதான் அண்ணா கண்ட திமுக என கூறினார். யாரின் காலிலும் விழுந்து பதவியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என கூறிய அவர், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை காப்பாற்றியது போல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தார். இந்தியா என்றாலே பாஜகவுக்கு அச்சம் வந்து விடுவதாக தெரிவித்த அவர், இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவில் அனைத்து கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்றும், ஆளும் கட்சியாக இருந்தபோது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக இப்போது ஆதரவளிப்பதால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணராமல் பலிகடா போல தாமாகவே முன்வந்து தலையை கொடுத்துள்ளதாக விமர்சித்தார். காவிரியிலிருந்து 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வலியுறுத்தி கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. சமீபத்தில் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கோரி கர்நாடகத்திற்கு உத்தரவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் பரிந்துரை செய்தது. அதையடுத்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்குமாறு கர்நாடகத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தற்போது கர்நாடகம் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவிரியிலிருந்து தினம்தோறும் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வலியுறுத்தி கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியிலிருந்து நீர் திறந்துவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மறு ஆய்வு மனுவை கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கேள்வி நேரம், தனிநபர் தீர்மானங்கள் மீதான அலுவல்கள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாஷ் ஜோஷி தெரிவித்திருந்தார். மேலும் இந்த கூட்டத்தொடர் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கேள்வி நேரம், தனிநபர் தீர்மானங்கள் மீதான அலுவல்கள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு மதுரை MP சு வெங்கடேசன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பதில் இல்லாதவர்கள் கேள்விகளை ஒழிப்பார்கள் என்றும் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடருக்கான அழைப்பு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற எண்ணம் இந்திய யூனியன் மற்றும் அதன் அனைத்து மாநிலங்களுக்கும் எதிரான தாக்குதல் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. இதற்கு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற எண்ணம் இந்திய யூனியன் மற்றும் அதன் அனைத்து மாநிலங்களுக்கும் எதிரான தாக்குதல் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில்,
இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்றும் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற எண்ணம் அனைத்து மாநிலங்கள் மீதான தாக்குதலாகும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் முதல் முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திராயன் 3 திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நேற்று பகல் 11:50 மணிக்கு PSLV 57 ராக்கெட் மூலம் ஆதித்யா விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். இந்த நிலையில் ராக்கெட்டிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த விண்கலம் திட்டமிட்டபடி இலக்கை அடைய 4 மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. சூரிய புயல், ஈர்ப்பு விசை, கதிர்வீச்சு, சூரிய கதிர்கள், அதன் காந்த புலன்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஆதித்யா L1 விண்கலத்தை அடுத்த சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்தும் பணி வருகிற 5ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆதித்யா L1 திட்ட இயக்குநராக உயர்ந்து சாதித்துள்ள தமிழ் பெண்மணி நிகர் ஷாஜிவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அரசு பள்ளியில் பயின்று இஸ்ரோவின் பெருமைமிகு திட்டத்துக்கு நிகர் சாஜி தலைமை பொறுப்பேற்றிருப்பதை பார்த்து அவர்கள் குடும்பத்தினர் எத்தகைய பூரிப்பை பெருமையை அடைந்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு தானும் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் செவ்வாய்க்கிழமை அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டமிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் வரும் 5ஆம் தேதி அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டமிட்டுள்ளார். அவசர கூட்டத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் பேச வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது மணிப்பூரில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கின. இந்நிலையில் தற்போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்திய அளவில் திமுக தவிர்க்க முடியாத இயக்கமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பன்முகத்தன்மை கொண்ட பண்பாட்டு உணர்வுகளை ஒடுக்கி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே உணவு என்ற சர்வாதிகாரத்தனத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் இணைந்திருப்பவை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற வாக்காளர்களும் தான் என குறிப்பிட்டுள்ளார். பெரியார், அண்ணா கழகம் பிறந்த செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவினை சிறப்பாக நடத்தி கொள்கை முழக்கம் செய்யும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கழகத்திற்காக பாடுபட்ட லட்சிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றுவது தலைவர் கலைஞர் உருவாக்கிய நடைமுறை நன்முறை எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றிக்கு அச்சாரமிடும் வேலூரில் நடைபெறவிருக்கும் முப்பெரும் விழாவிற்கு திரண்டு வந்து கழகம், மொழி மற்றும் மாநில உரிமையை காப்போம் என்ற உறுதியை தர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் G20 உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் ரயில் சேவைகள் பல பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள அமைப்பு G20. இதன் உச்சி மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறுகிறது. இதற்காக சிறு சந்திப்புகள் ஆங்காங்கே நடந்து வரும் நிலையில் செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் டெல்லியில் G20 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு பல நாட்டு தலைவர்களும் வர உள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் டெல்லியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு சில விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து தற்போது ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறை அறிவிப்பின்படி செப்டம்பர் 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 நாட்களுக்கு 207 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் 36 ரயில்கள் குறுகிய காலம் மட்டும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் 100 தொகுதிகளில் 100 முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு பயனாளிகள் பதிவு செய்யும் சிறப்பு முகாம் ஒரே நாளில் நடத்தப்பட இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதற்காக இன்றைக்கு அரசின் காப்பீட்டு திட்டத்தால் செலவழிக்கப்பட்டிருக்கிற தொகை 159 கோடியே 48 லட்சம். இதை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் 237 தனியார் மருத்துவமனைகள் 455 ஒட்டுமொத்தமாக 692 மருத்துவமனைகளில் இந்த திட்டமும் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு வழிகாட்டும் அமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் யாரும் விடுபட்டு போகக்கூடாது என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு முகாம்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் தமிழ்நாட்டில் 100 தொகுதிகளில் 100 முகாம்கள் ஒரே நாளில் நடத்தப்படவிருக்கிறது. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 4 நாட்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அண்ணா சிலைகள் மற்றும் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி செப்டம்பர் 15, 16, 17 மற்றும் 19 ஆகிய 4 நாட்கள் தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் மதுரை மாநாட்டின் தீர்மானங்களை விளக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அண்ணாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் திமுக மகளிர் அணி சார்பில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றும் வரலாற்றின் தனிப்பெரும் மக்கள் இயக்கத்தை இணையில்லா கலைஞர் நூற்றாண்டில் கொண்டாடுவோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சூளையில் ஆர்கே ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் மல்டி பிராண்ட் 2 வீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி 35வது மாமன்ற உறுப்பினர் ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பயன்பாடு இல்லாமல் இருந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாலையோர நடத்துவர்கள் ஃபர்ஸ்ட் புதியதாக எந்த கடையும் திறக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இதற்கென சில இடங்கள் ஒதுக்கப்பட்ட அதில் தான் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஜென்ரலாக சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடை ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடைபாதை இல்லை. அது இல்லாமல் நம்மளோட பழுதடைந்த வாகனங்கள் 1358 கண்டறியப்பட்ட நேற்றைய தினத்திலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 25 எடுத்துட்டோம். 60 பேர் தானாக எடுத்து சென்று விட்டார்கள். ஸோ அதே மாதிரி பெட்டிக்கடை ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு ஆக்கிரமிப்புகளையும் அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட பர்மிஷன் இல்லாத 207 உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போய் நம்மளோட பேனர்ஸ் அதுவும் ரிஸ்கியாக போட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பேனர் போடும்போது என்ன ஆகிடுறதுன்னா மாநகராட்சி வருவாய் ஆங்கிள்லேயே நாங்கள் பார்க்கறது இல்லைங்க, பாதுகாப்பு ஆங்கிள்லேயே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மாநகராட்சி பணிங்கிறது நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாரோட பணி. இதற்கிடையே சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் ரோட்டரி கிளப் மற்றும் YMCA இணைந்து நடத்திய கேன்சர் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அரசு மருத்துவமனைகளில் ஆட்சியர்கள் அடிக்கடி ஆய்வு மேற்கொள்ளும்படி தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அதிரடி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகா தலைமை மருத்துவமனைகள் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகளில் மாவட்ட ஆட்சியர்கள் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளின் கையிருப்பு மற்றும் விநியோகத்தை கண்காணித்து
தேவையான மருந்துகளின் சீரான விநியோகம் செய்திட உத்தரவிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மோடியை எதிர்த்து திமுக போட்டியிட்டால் தானும் திமுகவை ஆதரிப்பேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராமேஸ்வரத்தில் மோடி போட்டியிட்டால் எதிர்த்து தான் போட்டியிடுவேன் என்றும், மோடி ஒருவேளை ராமேஸ்வரத்தில் போட்டியிடும் போது திமுக அவரை எதிர்த்து போட்டியிட்டால் தான் வாபஸ் வாங்கிக் கொண்டு திமுகவை ஆதரிப்பேன் எனவும் கூறினார். இல்ல, காங்கிரஸ் மிதவாதம், இது மதவாதம். பிஜேபி நீ என்ன மிதவாதம்? நீ கதர் கட்டின பாரதிய ஜனதா, காவி கட்டின காங்கிரஸ், ரெண்டு பேருக்கு வேறுபாடு சொல்லு. நீ பாபர் மசூதியை இடிக்க வந்தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இடிக்க அனுமதிச்சவன் நரசிம்மராவ். எங்க ஒரு போராட்டம்னா அந்த இடத்த முற்றுகைன்னா என்னை அங்கே போடாமல் இங்கே பேரிகார்டை போட்டு தடுத்து என்னை அனுப்பிடுற, கைது பண்ணி போயிடுற. அவன் கரசேவைக்காரன் இடிப்பான்னு தெரியுது, உளவுத்துறை சொல்லுது. அங்கே சரத்பவார் ராணுவ மினிஸ்டர், அவர் பல முறை அடிச்சடிச்சு பேசுகிறாரு, எவ்ரி ½ அன் அவர் பேசுகிறாரு. வரலாறு இருக்கு. இப்போ சொல்லு, நான் தடுத்து நிறுத்திடுறேன்னு. இப்போ சரத்பவார் உயிரோட தான் இருக்கார், இப்போ கேட்டுவாங்க. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியை அடுத்த கீழ்சாத்தாம்பூர் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி முதல் 48 நாள் மண்டல பூஜை தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ட்ரங்க் ரோடில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வருஷாபிஷேகம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை நடைபெற்று மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த மாயூரநாதர் கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேங்கம் தோக்காவாடி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமையான ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீதேசத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சேனூர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து சேனூர் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து 201 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் சமேத ஸ்ரீ பரிவட்டம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிநாயகி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ தங்கம்மாள் சுவாமிகள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 32 ஊராட்சிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி துவக்கி வைத்தார். வேலூரில் ஜப்பான் ஷீட்டோ கராத்தே இந்திய பள்ளியின் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பங்கேற்றனர். கராத்தேவில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியம் ஐயம்பாளையம் பகுதியில் உரிய பேருந்து வசதி செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டையை அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப் போவதாக ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலாடி காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை ஒட்டி பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கரூர் மாவட்ட கடவூர் தாலுகா பாறைப்பட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஒரு சிலரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். 672 மது பாட்டில்கள், 230 சாராய பாக்கெட்டுகள் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக கார் ஓட்டுநர் ராஜேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கார் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 வாலிபர்கள் உயிரிழந்தனர். தோக்காவாடி அருகே கார் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணித்த திருப்பத்தூர் காங்கேயம்பட்டி பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், கௌதம் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள தொண்டாமுத்தூரில் அரசு ஆதி திராவிடர் மாணவர் தங்கும் விடுதியில் கெட்டுப்போன உணவை சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. சபரீஷ், முத்துகணேஷ், ஹரிஹரன், முனீஸ், சிவபிரசாந்த் ஆகிய 5 மாணவர்கள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து கோட்டூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தகுதி சான்று பெறாமல் இயக்கப்பட்ட வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது 3 வேன், தகுதி சான்று பெறப்படாத 2 ஆட்டோக்கள், சொந்த உபயோகத்துக்கான உரிமம் பெற்று வாடகைக்கு ஓட்டப்பட்ட ஒரு கார் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டது. உலக இளநீர் தினத்தை முன்னிட்டு தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பத்மபிரியா தனது குழுவினருடன் சென்னை வடபழனி பகுதியில் கடும் வெயிலில் பணிபுரியும் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு இளநீர் வழங்கினார். உலக இளநீர் தினத்தை முன்னிட்டு தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பத்மபிரியா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பகுதிகளில் இளநீர் வழங்கி வருகிறார். அதுபோல் இந்த ஆண்டு தனது குழுவினருடன் வடபழனி பகுதியில் கடும் வெயிலில் பணிபுரியும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளநீர் வழங்கினார். பதிவு கட்டண உயர்வால் மலிவு விலை வீடுகளின் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக சிங்கார சென்னை கட்டுனர் சங்க தலைவர் ஹனீஃபா வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் சிங்கார சென்னை கட்டுனர் சங்கத்தினர் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்தும் பதிவுத்துறையில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய ஹனீஃபா, சிறிய மற்றும் நடுத்தர கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெறுவதற்கு உண்டான கடினமான சட்டத்திட்டங்களை தளர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். முதல்ல இந்த உயர்வால் என்னென்ன எதிர்வினைகள் அரசுக்கு வருங்கிறத எங்களோட அனுபவத்தில் நாங்கள் அரசுக்கு இதை தெரியப்படுத்துறது எங்களோட கடமை. அது என்னன்னாக்கா, கட்டுமானத்துறை முதலீடுகள் வெளிமாநிலத்துக்கு போகுது. அது எப்படின்னா, இப்போ எங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் பில்டர்ஸ் இன்வெஸ்டாரை நம்பி தான் நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இன்வெஸ்டார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. திருப்பி அந்த வீடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதை அவங்க ரீசேல் பண்ணுவாங்க. அரசுக்கு இதில் பார்த்திங்கன்னா 2 வகையில் வருவாய் வரும். ஒரே ஃப்ளாட்டுக்கோ இல்லை வீட்டுக்கோ 2 தரம் ஸ்டாம்ப் பேப்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் வருவாய் வரும். அது இப்போ இந்த பிரச்சனையால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். தமிழகத்தில் 8ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக சென்னை அடையாறு, பட்டினப்பாக்கம், மந்தைவெளி, தியாகராய நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மாம்பலம், அசோக் நகர், KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அதேபோல் கொடைக்கானலில் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் கொடைக்கானல் நகர் பகுதிகளான ஏரி சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வட தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 4ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது.
G20 அமைப்பின் உச்சி மாநாடு வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் டெல்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள். இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்ள மாட்டார் என ஏற்கனவே தகவல்கள் பரவின. எனினும் G20 மாநாட்டில் சீன அதிபர் கலந்து கொள்வார் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிலையில் G20 மாநாட்டில் சீன அதிபர் பங்கேற்க மாட்டார் என மீண்டும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா என்றாலே பாஜகவுக்கு அச்சம் வந்து விடுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலால் அதிமுக பலிகடா ஆக போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் கிடையாது. கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதால் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. 5000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். ஆதித்யா L1 விண்கலத்தின் முதல் கட்ட சுற்றுவட்ட பாதை உயரம் அதிகரிப்பு. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. மருத்துவ பணியிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.